வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, மாமாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லியிருந்தாரு. உங்களோட ட்ரெஸ்ஸே போடுறீங்களே பாவம், அந்த மனுஷன் ட்ரெஸ் இருக்கா இல்லையா? உங்களோட சாரீ கலெக்ஷனு, உங்களோட சுடிதார் கலெக்ஷனு, உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷனு, வளையல் கலெக்ஷனு இப்படி அடிக்கிட்டே போறேம்மா, உனக்கு மனசாட்சி இருக்கா? அவரோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கும் மனசாட்சி ஒன்று இருக்கு. ஆமாம் இருக்கு நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. இன்னைக்கு வந்து மாமாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போய் பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. வீடியோக்குள்ள வந்துட்டீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாவோட சட்டை கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். சட்டை மட்டும்தான் இருக்கும். இதை பாருங்க, சட்டை மட்டும்தான் இருக்கும். நான் பேசும்போது இடையில பேசக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட்டை எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே காமிக்க. இந்த ஷர்ட் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கிழிச்சிருச்சா? இல்லை இருக்கிறதே 10 சட்டை, அதே கிளியாக வச்சுருக்கிறது பெரிய விஷயம். இது வந்து எடுத்து 4 வருஷம் ஆச்சு. எல்லாமே 4 வருஷம் தான் ஆச்சு. இருடா, இடைய பேசாதீங்க. சரி சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. நான் அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாரீ இருக்கும், அந்த க்ரீன் கலர் சாரீக்கு மேட்சாக வந்து எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா 220 ரூபா. இந்த சட்டை எடுத்து 4 வருஷம் ஆச்சு. இந்த சட்டை ஓகேங்களா? பரவாயில்ல, ரேட்டுன்னு ஞாபகம் வச்சுருக்கேன். சிவால தான் எடுத்தோம். இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து 3 வருஷம் தானே, 3 வருஷம் ஆச்சு. இந்த சட்டை எடுத்து தாத்தா சட்டை, அங்கிள் ஷர்ட், அங்கிள் சைனிங் ஷர்ட். நீ தானே சட்டைக்கு மேட்ச் எடுத்த? ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எடுத்த. உன்னோட பர்பிள் கலர் சுடிதாருக்கு மேட்சா? பர்பிள் கலர் சுடிதார் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்பிள் கலர் சுடிதாருக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லி இந்த ஷர்ட் வந்து எடுத்தேன். இது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கு இந்த ஷர்ட்லாம். இடையில இப்போ போட்டிருக்கேன். நான் எங்கே போடுறதே இல்லை. இந்த சட்டையை பார்த்து ராமராஜன் மாதிரி இருக்கிற அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன போடுறது இல்லை. இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 250 ரூபா தான். சிவால் எடுத்தது தான். இது 250 ரூபா தான் சட்டை. இது சிவால் எடுத்தது தான். இது வந்து போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது. 2 ஷர்ட் எடுத்தோம். இன்னொரு ஷர்ட்டு இந்த இதுக்குள்ளே இருக்கும். தீபாவளிக்கு எடுத்ததா? போன வருஷம் தீபாவளி. இப்போ மொதல் எங்கள் பொங்கல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அப்போ தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து இது 250 ரூபா தான். சிவால் எடுத்தது தான். போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த ஷர்ட்டு. என்னோடது 250 ரூபாய்க்கு மேலே அதிகமாக சட்டையே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இந்த ஷர்ட்டு 300 ரூபா. இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த ஷர்ட் எடுக்க போகையில் பெரிய ஒரு கொலாபரேஷன் ஆச்சு. இந்த சைனிங் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்டி வேர் ஷர்ட்டாமா. இது வந்து 990 ரூபாய். அப்படின்னா 1000 ரூபானா பெருசாக தெரியும் இல்லைங்களா? அதனால் அவங்க வந்து 990. இந்த சட்டை வந்து எந்த சாரீக்கு மேட்சாக வந்து எடுத்தேன் அப்படின்னா, அந்த நம்ம சிஸ்மா அவார்டு ஃபங்க்ஷன், சிஸ்மா அந்த இது போயிருப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து நான் அந்த கலர் சாரீ, இவர் வந்து இந்த கலர் ஷர்ட் வந்து போட்டிருப்பாரு. அதுக்கு மேட்சாக தான் வந்து இந்த ஷர்ட் எடுத்தது. நம்ம இந்த சட்டை எடுக்கல, ஆனால் இந்த மாதிரி சைனிங் ஷர்ட்டில் வந்து 900 ரூபா காமிச்ச சட்டை உண்மையாலுமே சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்து. நான் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன், இவர் எடுத்துக்க மாட்டேங்க. வரைக்கும் எனக்கு சட்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இது வந்து அந்த முன்னாடி வந்து அந்த இப்படி 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 சுருட்டி போட்டிருப்பாங்க. சிவா நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அங்கே சுருட்டி போட்டதில் இது கடந்துச்சு, தூக்கிட்டு வந்தோம். ஒரு சட்டை எனக்காகவே. இது ரேட் கம்மியாக போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ரேட் கம்மியாக போட்டு ஷர்ட் அங்கேருந்து அதே பிராண்ட் தான். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. நாங்களும் தேடி பார்த்தேன் என்ன மிஸ்டேக். ஆனால் கிளியலை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நல்லா இருந்துச்சு. நீ அவங்க மாற்றி போட்டாங்களா இல்லை நம்ம அவங்கள ஏமாத்தணுமா இல்லை அவங்க நம்மளை ஏமாத்தினாங்க? அவங்கள ஏமாற மாட்டாங்க சீக்கிரம். அங்கே இருந்துச்சு, ஆனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஃபுல்லாக சுற்றி பார்த்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த ஷர்ட். ஓகேங்களா? அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவால் எடுத்ததான். நீ எடுக்கவே எடுக்காத, இந்த சட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மாமா எடுத்தாரு. 250 ரூபா தான் இந்த சட்டை. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க, ஏன்னா அவர் போடவே இல்லை. இப்போ வரைக்கும் போடாமல் வச்சிருக்கிற புது சட்டை இந்த சட்டை தான். இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு இதை தான் போட போகிறாரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்காகத்தான் வச்சிருந்தேன். இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே ஹைட்டா இருக்கா, என்ன ஹைட்டா இருக்குன்னு தெரியலங்க. மொத்தத்துல போடாம வச்சிருக்காரு. தாழ்பாயாட்டு இருக்குது. குளிருக்கு நல்லா இருக்கும்ல தாறுபாயா இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன் இந்த செஞ்சு வேற சட்டை எடுங்க, இன்னொரு கலர் ஷர்ட் எடுத்து வச்சேன். எடுக்கவே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் சொல்கிறேன், இந்த லேடிஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உண்மையை சொல்லுங்கள், வீட்டுக்காரு நம்ம கூட வரும்போது நம்மளுக்கு ஒரு சேலை பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த பக்கிங்க வந்து எடுக்காது அப்படின்னு சொல்லி அந்த பக்கிகளுக்கு பிடிச்ச சேலையத்தை நம்மளுக்கு எடுத்து நம்ம கட்டுவோம். இது வந்து உண்மைதான், ஓகேவா? இதே அவங்களுக்கு சட்டை எடுக்கிறக்கு போனால் இல்லைங்க இது வேண்டாம் அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க மூஞ்சி வரும்பாரு ஒரு விகாரமாக. அது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க மூஞ்சி வச்சிருக்கவே மாட்டாங்க.
அவங்க பிடிச்ச சட்டையை கையில வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை சட்டை காமிச்சாலும் பிடிக்கலாம்பாங்க. ஆமா கலர் நல்லா இல்லை, இந்த கலர் என்கிட்ட இருக்கு, இது 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 இப்படி போட்டா நல்லாவே இருக்காது அப்படிம்பாங்க. அப்படி சொல்லி எடுத்துட்டு வந்தா இந்த சட்டை ஆமா எடுத்த மஞ்சள் பச்சை ஆரஞ்சுன்னு எடுக்கிறது யார் போடுறது? சரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எடுத்துனோம். இனி இந்த ட்ரெஸ் போட நான் போடுவேன். அந்த ட்ரெஸ்ஸை நான் 16 தடவை போட்டேன். இது ஒரு தடவை கூட இவர் போடல. நீ ஏன் போட்ட? நான் போடுற வரைக்கும் நீ வச்சிருந்துருக்கோம். வச்சுக்கிறாங்க உங்களை மாதிரியே. இது 250 ரூபா தான். இது சிவால எடுத்தது தான். இதுவும் வந்து ஒரு லாங் சுடி தானே, லாங் சுடிக்கு மேட்சாக எடுத்த ஒரு ஷர்ட்டா. இது கொஞ்சம் தொலைதொலன்னு இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாம், அண்ணாவோட ஷர்ட் எல்லாம் தொலைதொலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. அதனால அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்கன்னு முடிவாயிருச்சுன்னா விட்டுறணும். நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு அடி அடிச்சு போடுங்க. அந்த ஒரு தடவை போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தடவை போட்டாங்கன்னா திருப்பி அதை அடிக்கிறக்கு போகாது, அப்படியே கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இதுவும் 250 ரூபா தான் சிவாலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமா கல்யாணம் 4 வருஷம் கல்யாண நாளுக்கு இந்த சட்டை தான் போட்டிருப்பேன். இந்த சட்டை எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகேங்களா? இந்த ஷர்ட்டு சொப்பனம்ல எடுத்தோம். ரேட்டு 450 ரூபாயோ 80 ரூபாயோ இந்த ஷர்ட்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து நாங்கள் கிளம்பணும். இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சீருக்கு வந்து கிளம்பணும். அப்போ என் ட்ரெஸ் வந்து இந்த கலரில் தான் நீ போடணும்னு அட்டம் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த சட்டையை வந்து நான் எடுத்தேன். மாவன் இந்த சட்டையை எடுத்து அந்த அன்னைக்கு மட்டும்தான் போட்டார். அதுக்கப்புறம் அது கலரை பார்த்தீங்களா? அதை போடவே இல்லை. அதுக்கடுத்து போடவே இல்லை. நான் என்ன பண்ணேன், நான் இடையில பேச்சு போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸு இடையில போடுங்க. இப்போ நானும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதில்ல. ஏன்னு தெரியல, ரொம்ப அடிக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங்காக இருந்ததுனால நானுமே அந்த ட்ரெஸ் போடுறதில்ல. என்ன அப்படின்னா 2வது வருஷம் 3வது வருஷம் கல்யாண நாள், 4வது வருஷம் கல்யாண நாள், 5வது வருஷம் கல்யாண நாள், 6வது வருஷம் எல்லா கல்யாண நாளுக்கும் இந்த சட்டை தான் போட்டாரு. அவ சேலை மட்டும்தான் மாறி இருக்கு, என் சட்டை இதே தான் சேலை மட்டும்தான் மாறி இருக்கும். இவரோட கல்யாண நாள் எல்லா கல்யாண நாளுக்கும் இதே சட்டை தான் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ரெண்டு கல்யாண நாளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பிளவுஸ் வந்து பிங்க் கலர், அதனால வந்து போட்டுட்டாரு. நான் வந்து சொல்லுவேன், எடுங்கங்க இதுக்கு தகுந்த மாதிரி. அதான் அந்த பிங்க் கலர் சட்டை இருக்குதுல்ல, அதான் அந்த பிங்க் கலர் சட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது தானே பெருமை வித்தி. வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாண நாளுக்கு மட்டும்தான் இந்த சட்டையை போடுவேன். இந்த சட்டையை இன்னும் வச்சிருக்காரு, இன்னும் இடையில எல்லாம் போடவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் இவர் போட்டு நான் பாத்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போடல, நீ போட்டு நான் பாத்திருக்கேன். நீயும் அண்ணாவும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. பிங்க் கலர்லாம் போடல, ஸ்கை ப்ளூ கலர் தான் போட்டிருக்கோம். இந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரை. இது வந்து ஆமாங்க, இது ரொம்ப காஸ்ட்லியான சட்டை. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா. தெரியுமா? எங்கிட்ட இருக்கலே காஸ்ட்லியான சட்டை இதுதான். 550 ரூபா. 550 ரூபா. இது வந்து மதுரையில் எடுத்தது. மதுரையில் சரவணா ஸ்டோர்ஸ்ல எடுத்தது. ஒரு பாட்டுக்கு போட்டுருக்கோம் நானும் பிரியா ஒரே மாதிரி. அண்ணம் கூட தூக்கும் எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். செக் ஷர்ட் இது எனக்கு பிடிக்கும். இருக்கிற எல்லா ஷர்ட்டை விட இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் மாமாக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வயசாயிருச்சு. இந்த ஷர்ட் அந்த ஷர்ட் எடுத்து இந்த பீரோல போடணும், அப்பதான் நீ எடுத்து போடணும். இந்த சட்டையில இப்ப நான் போடுறதே இல்ல. சும்மா எங்கேயாவது வெளிய இது போகலாம். ரீல்ஸ்க்கு தான் போடுறேன் நிறைய. இது வந்து பழைய ரீல்ஸுக்கெல்லாம் நிறைய போட்டுருக்கேன். ஆமா, சாரிக்கு மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு சாரிக்கு மேட்சாக தான் எடுத்தது. நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கையில அந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் அந்த சாரி எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து நான் ப்ளூ கலர் சாரி, அந்த சாரிக்கு மேட்ச் இந்த சட்டை வந்து எடுத்தது. இந்த சட்டையும் அந்த சட்டையும் தான் ஒரே இதில் எடுத்தது. போன வருஷம் இந்த கலர் தான் நிறைய இருக்குது. வேற 1 2 3 4 சட்டை. போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது. சொன்னா எங்க கேக்குறீங்க? போன வருஷம் தீபாவளிக்கா? 2 சட்டை எடுத்தேன். எவ்வளவு? 250. இதான். இது வந்து ராஜன்ல எடுத்தோம். 350 ஷர்ட். என்னோட ஃபேவரட் கலர் மெரூன் கலர். இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு எடுத்தது. அதுக்குள்ள வந்து ஜாம் பண்ணியாச்சு. நல்லா இருந்தது, நல்லா அடிக்குது. எல்லா பொழுது நிற்கி இந்த முக்கு தெருவில் இருக்கிற கடைக்கு முட்டை வாங்க போகிறதுனால இந்த சட்டை போட்டு தான் போவார் மனுஷன். அந்த மாதிரி இந்த சட்டை. இது 380 ரூபா இந்த சட்டை. இந்த ஷர்ட்டு சிவால் எடுத்தது 250 ரூபா தான். இந்த ஷர்ட் கொஞ்சம் ஷைனிங்காக கொஞ்சம் பளபளப்பாக நல்லா இருக்கும். இந்த சட்டை எடுத்தால் இந்த இதில் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். நல்லா இருக்கும் இந்த ஷர்ட். போட்டாலும் மாமா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஒயிட் கலர் மாதிரி. இது இப்போ 1 வருஷம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். இது எப்படி எடுத்தோம் தெரியல, எதுக்கோ எடுத்தது தான். இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் எடுத்த ஷர்ட். இது மொத்தம் ஒரு 3 ஷர்ட் எடுத்திருப்போம். தீபாவளிக்கு எடுப்பாமல. போன வருஷம் தீபாவளிக்கு இல்ல. இது முந்தின வருஷம் தீபாவளிக்கு. இந்த சட்டையெல்லாம் போன வருஷம் இல்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்தது. இதெல்லாம் போன வருஷம் எடுத்தது. மறந்துட்டேன். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம். அதுல கொஞ்சம் நல்ல ஷர்ட். இல்ல 2 ஷர்ட். இது ஒண்ணு, அந்த ஒரு yellow கலர் ஷர்ட் மாதிரி ஒண்ணு. அது இங்க இருக்குது.
250. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ப்ளூ ஒன்றா எடுத்தது தான். எந்த ப்ளூ? கீழே இருக்க ப்ளூ சட்டை பத்தலையும் கூட போய் மாற்றிட்டு இல்லையா? இது எதுக்கு எடுத்தோம் இந்த க்ரீனு? இந்த க்ரீனு ஷோக்கு போகிறதுக்காக வாத்தமிழவா ஷோக்கு போகிறதுக்காக எடுத்து இல்லை அந்த சாரிக்கு. ஆமாம் ஆமாம், இது தனியாக தான் எடுத்தோம், 2 எடுக்கல, 1 தான் எடுத்தோம். 220 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இது, ஆனால் கொஞ்சம் வேறு கலர் எடுத்துருக்கலாம். அந்த டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் போட்டுருவேன். ப்ரைட்டாகவே இல்லை மாமா, கொஞ்சம் இந்த ஷர்ட் நல்லா இல்லை. இது சிவாவில் எடுத்தது தான், இது சிவாவில் எடுத்தது தான். இப்போ எதுக்கு எடுத்தோம் இந்த ஷர்ட் பார்த்தீங்க? தெரியல எதுக்கு எடுத்தேன்னு. எதுக்கும் எடுத்துங்க இந்த சட்டையை. 200 எல்லாமே 280 ரூபா 250 ரூபா தான். அதுக்கு மேலே இது 250 தான். எதுக்கு எடுத்தோம்னு யோசிக்கணும். இது 250. இப்போ ரீசெண்டாக தாங்க எடுத்தோம், ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கும். இது எடுத்து 30 தடவை போட்டுருப்பார் இதையும். ஓகே, மாமாவோட சட்டை கலெக்ஷன். சட்டை எத்தனை சட்டை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சட்டை. ஃபேண்ட் எத்தனை? 4 ஃபேண்ட். பார்த்தீங்களா மக்களே? இதான் இன்னொரு சட்டை. அது ஒயிட் செட். ஆனால் எனக்கு வந்து வெறிதான் வரும். எங்கள் வீட்டில் வந்து இவர் வந்து ரொம்ப அப்படியே எனக்கு எரிச்சலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒயிட் கலர் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் எந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட்டோ, நார்மலாக மாமா வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த சட்டை கிடையவே கிடையாது. இது வந்து எங்கள் கல்யாணம் பண்ணப்போ போட்டிருந்தேன் அந்த ஷர்ட் இது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒயிட் கலர் சட்டையே கிடையவே கிடையாது. இது ஒன்று தான் இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவையும் போகையில எல்லாம் சொல்லுவேன். கடைசிக்கு எங்கள் அத்தையும் சொல்லி பார்த்துட்டாங்க, அட ஒரு வெள்ளை கலர் சட்டையாவது எடுக்கணும். எடுக்கவே மாட்டேறாரு. ஒரே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு. ஒயிட் கலர் ஷர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து இந்த காலர் வந்து ஒரு கலரில் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் கலர் ஷர்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியாவது எடுங்க அப்படின்னா ஒயிட் கலர் சட்டையே எடுக்கவே மாட்டேறாரு. இந்த ஒரே ஒரு சட்டை தான் வெள்ளை கலர் சட்டை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் கல்யாண சட்டை. இது வந்து ராம்ராஜோட தான். எவ்வளோன்னு தெரில, மறந்துச்சு. இதுவும் வேட்டி, கல்யாண வேட்டி. ஆனால் கல்யாணம் பேண்ட் தானே போட்டிருந்தேன். சட்டை போட்டிருந்தீங்க, இது பேண்ட் தான் போட்டேன். வேட்டி கட்ட மாட்டேங்கிட்டார். இது வந்து இதுக்கு எடுத்தோம், ஒரு மெரூன் கலர் ஷர்ட்டுக்கும் இதுக்கும். இதுக்கு எடுத்து எதுக்கு காம்பினேஷன் பண்ணோம்? அதான் மெரூன் கலர் எதுக்குன்னு தெரியல, நான் எடுத்தோம். இதுக்கு காது குத்துக்கு. காது பாப்பா காது 4 ஃபேண்ட் தான் இருக்குது. அதை காமிக்கணும் அவசியம். 1 இது ஒரு ஃபேண்ட். 14 சட்டைக்கு 4 பேண்ட்டு. இது ஒரு ஃபேண்ட். எங்கே வெளியில் போனாலும் இந்த 4 பேண்ட் தான் மாற்றி மாற்றி போட்டு. இதுவும் ஒரு ஃபேண்ட். அந்த ஃபேண்ட்டில் ஜிப்பு போச்சு தெரியுமா? இதுலையா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சொல்லுமா, சொல்லுவோம் அதை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. சட்டை எடுக்கும் போதே என் கையில் காசு இருக்கோ இல்லையா, இருக்குங்கிறனால தானே அதை எடுங்கிறேன். எடுக்காமல் வந்துடுவார். அப்புறம் என்கிட்ட இல்லை, நான்லாம் அப்படி இல்லைங்க, எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்குவேன். ஒரு தடவை நம்ம போகிறோமா மைண்டில் இங்கேருந்தே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து. எல்லா ஆண்களுமே அப்படி தான் நாங்கள் நினைப்போம். நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி கூட நல்லா இருக்கட்டும்னு உங்களுக்கு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு பார்ப்போம். அப்படி நினைக்கிறதுனால நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. ஓ, நாங்கள் வந்து எப்படி இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்க இல்லையா? உன்னோட ட்ரெஸ் கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரமாக 4-5 வாரம் போட்ட ரெகுலர் யூஸ் ஒன்று, தனியாக ஒன்று, பட்டு சேலை ஒன்று, சாதா சேலை ஒன்று, சுடிதார் ஒன்று, ஆப் சுடி ஒன்று, புல் சுடி ஒன்று அப்படின்னு தனியாக. ஆனால் என்னோடது இன்னும் ரெகுலராக போகிறது 4 சட்டை தான் இருக்குது. அது நீ இதோட காமிச்சிடலாம். அதெல்லாம் இதாவது 5 வருஷம், அதெல்லாம் 8 வருஷம் கணக்கில் இருக்கிறது. ஓகேங்க மாமா, இதெல்லாம் வந்து வெளியே போட்டு போகிறது, ரெகுலர் யூஸுக்கு போடுறது வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விலாகாக வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இதுலேயே நீ முடிச்சு விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் விலாக் வீடியோ வரணுங்கிறதுக்காகவே போடுற மக்களே நம்பாதீங்க. இல்லை 8 நிமிஷம் விலாகாக இருந்தாலும் அதை வந்து நான் தனியாகவே போடுறேன். ஏன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க இல்லைங்களா, நம்ம வேலைக்கு போயிருந்தப்ப இவங்க வந்து சூப்பர்வைசராக இருந்தார். அதில் வந்து ஷர்ட்டு அதெல்லாமே இருக்குது. நாம் வந்து அதில் வந்து அது வேறு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விலாக் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஷர்ட்லேயே உங்கள் அண்ணன் எந்த ஷர்ட் போட்டால் நல்லா இருக்காரு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பை.